பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து துணிந்து ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து துணிந்து ஆராதிப்பே. இந்த அருமையான இயேசுதாஸ் அவர்களையும் அவருடைய மக்களை கடந்த ஆண்டில் அருமையான சொல்லியிருந்தாங்க. இறந்துட்டார். இருந்தாலும் கர்த்தர் இந்த ஊழியத்தையும் அவரை கைவிடாதபடி என்ன பண்ணார், நடத்தி வந்தார். ஐயா 24 குமாரையா. நன்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களையும் நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்கும் உடைக்கப்பட்டு நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் செயல்படுத்துவீராக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை வருடமாய் ஆசீர்வதித்த கர்த்தர், இத்தனை வருடமாய் கூட நின்று ஊழியத்தை நடத்தி வந்த தேவன், ஊழியக்காரர் கூடுகை ஆசீர்வதித்த கர்த்தர், ஊழியர்களை கூடி வரும் பொழுது இந்த ஊழியை நடத்துகிற ஐயாவுடைய கரங்களை பலப்படுத்தி ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படி உதவி செய்த கர்த்தர் ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே விட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதிலும் பெரிதான காரியங்களை நீ செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே விட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். புதிய வருடத்தில் ஆண்டவரே கால்களை வைக்கும் போது அற்புதங்களும் அடையாளங்களை கர்த்தர் செய்வீராக. இந்த ஊழியம் கனமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்க, அதோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட, ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரை முதல் செவ்வாய்க்கிழமை ஊழியர்கள் வந்து கலந்து கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட்டு போக, இந்த ஆண்டவரை சபையில் ஊழியரையும் ஆசீர்வதித்து போக கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி 21ஆம் ஆண்டில் எல்லாம் முடிந்து 22ஆம் ஆண்டிலே சந்தோஷத்துக்குள்ள கலிகூற, மனமகிழ்ச்சிக்குள்ள கலிகூற கர்த்தரின் உதவி செய்வீராக. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒன்றும் விருதாய் போவதில்லை. அது ஆண்டவரே தரையில விழுவதும் கிடையாது ஆண்டவரே, அது வெறுமையாய் திரும்பி வருவதும் கிடையாது ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் கிரியைகளை நடப்பித்தது திரும்பி வரக்கூடியதாய் காணப்படுகிறபடினாலே இயேசுவின் நாமத்தினாலே அப்படியாய் ஊழியக்காரர் நாங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கிறோம். ஊழியர்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இந்த ஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். அவர் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஐயா அவனுடைய சரீரத்தில் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் உண்டாக்குங்க. இந்த ஊழியத்தில் ஓடக்கூடிய மான் கால்களை போல கால்களை பலப்படுத்துங்க. அது இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்வுகள் எல்லாம் கடந்து போவதாக, பலவீனங்கள் எல்லாம் கடந்து போவதாக. ஆண்டவரே நீர் ஒருவர் கூட இருக்கும் பொழுது நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. இந்த பூமியில எதை நாங்கள் இழந்து போனாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். கர்த்தரை நாங்கள் இழந்து போவதில்லை சுவாமி. நாங்கள் ஆராதிக்கிற தேவனை நாங்கள் இழந்து போவதே கிடையாது ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன், ஐயாவோடு கூட இருந்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இது வந்து 2 வருஷம் அந்த ஐஎம்டிவி, அவன் இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 1 வருஷம் அந்த ஐஎம்டிவி ஆரம்பித்தான். அவன் இப்போ வேலை செய்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக அந்த பத்திரிக்கையில் அவன் டிவியில் தமிழ் டிவியில் ரிப்போர்ட்டாக இருந்து அவன் கொடுத்த உதவிகளாக நிறைய ஊழியங்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்தபடி செய்தார். அது நேரத்தில் அவன் கொடுக்கறது தான் விரும்புவான். ஏதாவது பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் வந்து 10வது அதிக மார்க் எடுக்கிறவங்களுக்கு அவன் பிறந்த நாள் நினைக்கணும்னா அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா 1500 கொடுத்து அது ஒரு ஒன்று நடத்துவான், பத்திரிகையாளர் சங்கத்தை வர வச்சு. அது மாத்திரம் இல்லை, கொரோனா டைமில் அரிசி வாங்கி கொடுத்தா ஏழை ஜனங்களுக்கு, சபை விசுவாசிகளுக்கு கொடுத்தான். அது மாதிரி கிறிஸ்மஸ் டைமில் வந்து என்ன பண்ணால் பேண்ட் ஷர்ட் நல்ல சஃபாரி எடுத்து கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுவான்,
உதவி பண்ணுவான். இப்படி ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணால் நிறைய உதவிகள் அவன் செய்வான். அதே மாதிரி ஆஸ்பத்திரி இந்த இலவச சிகிச்சை மூலம் கண்ணாடி ஃப்ரீயாக காசு கேட்டால் கூட 500 ரூபாய்க்கு 250 நாங்கள் போட்டு கண்ணாடி வாங்கிப்போம். இதெல்லாம் நிறைய காரியங்கள் அவன் செய்தான். ஆனால் இப்போ என்னால் அதையும் செய்ய முடியனாலும் என்னால் முடிஞ்ச ஒரு புத்தாடை சின்ன ஒரு ட்ரெஸ்ஸு ஊழியர்களுக்கும் நம்ம சபை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொஞ்சம் நான் செய்கிறேன். ஏன்னா அவன் இருந்தால் ஒரு 30-40 பேருக்கு ஒரு 5 கிலோ அரிசி இதெல்லாம் செய்கிற அளவுக்கு செஞ்சோம். ஆனால் இந்த வருஷத்தில் என்ன முடிஞ்சது நான் செய்யலான்ட்டு ஒரு சின்ன இதை செய்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் என்னென்னா அந்த டிவியில் இந்த கொரோனா மற்றெல்லாம் வந்தால் விளம்பரம் இல்லாததுனால அது இப்போ லாபத்தில் அசல் கூட கிடைக்காது, நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்குது. அது புது வருஷத்தில் அது ஆசுவமாக இருக்கணும். ஏன்னா நம்ம செய்தியை போடுறதுக்காக நாங்கள் அந்த சேனலில் எங்கள் பையன் என்ன பண்ணால் நாங்கள் பண்ணுற பிரசங்க வேற ஒரு சேனலில் ஒருத்தர் போட்டார், கேவசனம் ஒரு சேனலில். அவங்க மூடினோடனே எங்கள் பையனா நம்ம ஒரு சேனல் ஆரம்பித்தா நம்ம செய்தி போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னா சரிப்பா நான் அனுபவிச்சேன். அந்த செய்திக்காக என்ன பண்ணால் அவன் என்ன பண்ணால் நான் ஒரு ஊழியம் தான் செய்து அவன் டிவிலே ஒரு ஊழியத்தை செய்ய வச்சான். அப்படி செய்த நிறைய இடங்கள் தாம்பரம் மதுரையில் நிறைய பகுதி மக்கள் சில பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க. ஐயா நீங்கள் பேசுகிற வார்த்தை கேட்டால் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் ஐஎம்டிவி மூலமாக நிறைய இடங்களில் இந்த செய்தியை கேட்க முடியாத மூலமாக செய்தார். அதனால் அந்த தொடர்ந்து அதை செய்யணும்னு விரும்புகிறேன். கர்த்தர் சித்தமானால் அதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. அதனால தான் என்ன பண்ண 30 விழா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஒரே இதாக என்ன பண்ணிட்டேன், அந்த ஐஎம்டிவி 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் கிறிஸ்மஸ்ஸு ஊழியர் ஐக்கியம் இதை ஒன்றா வச்சு நம்ம ஒரு விழா வச்சு ஜெபம் பண்ணிட்டோம். அதில் நிறைய ஊழியக்காரங்க வந்தாங்க. பட் நிறைய பேர் இன்றைக்கி என்னால் அழைப்பு கொடுக்க முடியல. எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணோம் செய்யணும், ஒரு சிலர் மாத்திரம் நம்ம என்ன பண்ணோம் அழைத்தோம். அவங்களுக்கு நம்ம முடிஞ்சதை நம்ம செய்வோம். ஆண்டவர் சொன்ன சிறியர் ஒருவனுக்கு எது செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்வார். அப்போ ஊழியக்காரங்களாம் உங்களுக்கு செய்கிறது ஆண்டவர் செய்கிறது. இதுதான் நான் சந்தோஷப்படுறேன். என் பையனை செய்வேன், நானும் செஞ்சேன். ஆகியனால எனக்காக என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய எனக்கு ஒரு நல்ல மைண்ட், நல்ல ஒரு மனநிலை எனக்கு தர வேண்டும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ள முடியும் நான் ஜெபிக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஐயா அவர்கள் பாஸ்டர் ஜஸ்டின் பிரபா அவங்க படப்பை பகுதியில் ஊழியம் பண்ணுறாங்க. மிஷினரியாக இருந்து ஊழியம் பண்ணவங்க. அவங்க தற்காலிக நான் அவங்கள சந்தித்த ஒரு நம்புகிறேன். அப்போ இந்த மாதிரி மீட்டிங் ஐயா வந்துருங்கன்னு சொன்னேன். அவர் கரெக்டாக வந்துட்டார். ஆனால் அவர் பேர் தான் போட்டுக்கணும். ஆரோக்கியசாமி பேர் அதுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் பேர் போட்டேன். நான் அவருடைய மகளுடைய திருமண நாளைக்கு அவருடைய ஃபங்க்ஷன்னால அவரால் வர முடியல. அதனால் ஐயா அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கா. அவர் நல்ல செய்தியை கொடுப்பாங்க. அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அவருடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒரு நல்ல செய்தியை கேட்கும். அவருடைய ஆசீர்வாதத்தை வருங்க. ஆமாம். நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலே மத்தியிலே கர்த்தர் ஊழியர்கள் மத்தியிலே சோதனை நான் ஊழியத்துக்கு முழு நேர ஊழியத்துக்கு இதோட 21 வருடங்கள் ஆகுது. ஹல்லேலூயா. 1999 தென்காசியில எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க, ஆத்மீய அதில் பிரிவு சர்ச்சு சொல்லுவாங்க. இப்போ அந்த நாட்களில் ஒரு 900 சபைகள் தமிழ்நாட்டில் இருந்தது. அங்கே பைபிள் காலேஜ் வேதாம கல்லூரியில் படித்து விட்டு 99 2000 முடிச்சு 2001 இந்த சென்னை பட்டணத்துக்கு இன்றோடு 21 வருடங்கள் சோத்திரம் ஊழியர்களை செய்யவும், சோத்திரம் ஆரம்பத்தில் சுவிசேஷ ஊழியம், அதுக்கப்புறம் சபை ஊழியத்தை கர்த்தர் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அந்த வாரத்தில் தான் ஐயாவை படப்பு பகுதியில் சந்தித்தேன். ஒரு சோத்திரம் ஒரு பிரசிடென்ட் வீட்டில் அப்போ சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு ஊழியர் கூட்டம். அன்றைக்கு நான் என்னுடைய சபையில் என்னுடன் படித்ததான போதகர்கள் இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள போதகர்கள் கடந்து அன்றைக்கு நாங்கள் ஒரு 4 நிமிஷம் கூடி ஜெபிப்போம். அன்றைக்கு கூட ஐயாவை கூப்பிட்டேன். அப்போ சொன்னார், நீங்கள் அடுத்த வாரம் என்னுடைய சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் பார்த்தா நோட்டீஸ் வேறு பேர் போட்டிருந்தாரு முன்னாலே. சரி ரைட்டு ஓகே ஐயா கூப்பிட்டுருந்தாங்க பரவாயில்ல. அப்புறம் பார்த்தா திரும்பவும் இன்னைக்கு காலையில் ஐயா அவருக்கு திருமணம் மகளுக்கு நீங்களே செய்தி கொடுத்துருங்க. சோதர ஹல்லேலூயா. அதெல்லாம் உங்களுக்கு தான் அழைப்பு கொடுக்க அந்த ஆண்டவர் உங்களே கர்த்தர் பேசும்படியா இன்னைக்கு வைத்திருக்கா சொன்னார். ஹல்லேலூயா. நான் பெரிய பிரசங்கியாரம் அல்ல, ஊழியர் மத்தியில் இந்த 21 வருஷத்தில் முதலாக இந்த நல்ல இயக்கத்துடைய வார்த்தையை கொடுக்குறேன். ஒரு சில ஆலோசனை, ஊழியருடைய கடமைகள் என்னென்ன, ஊழியர்கள் நம்ம என்ன செய்ய வேண்டாம், எப்படி காணப்பட வேண்டும் சொல்லி இன்னும் ஒரு சில சோதரம் என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி ஒரு சில சாட்சிகளோடு கர்த்தரை தென்கொரியா தேசத்திற்கு கர்த்தர் போயிட்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். சோதரன் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. அந்த சாட்சியும்
உங்களை ஒரு உற்சாகம் ஊட்டும்படியாய் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் என்ன சொல்லி முடிக்கிறேன். சோதரன் முதலாவது பார்ப்போம் ஊழியருடைய கடமைகள். சோதரன் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி, எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி, என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும், என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதல்களையும், யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. ஹல்லேலூயா. அருமையான தேவனுக்கு நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அழிந்து போற ஆத்துமாக்களை சோதரம் ஆண்டவருடைய கட்டளை நிறைவேற்றுவோம். நீங்கள் போய் சகல ஜாதியும் சீசராக்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பரமேறும் பொழுது சீசர்களுக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதே கட்டளை தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷங்களாய், போதகர்களாய், ஊழியம் செய்கிறவர்களாய், செபிக்கிறவர்களாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, நாம் என்ன செய்யணும்? நாம் கொடுக்கப்பட்ட நம்முடைய பகுதியில் உள்ள ஜனங்களுடைய மீறுதலுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மீறுதல்களை குறித்து என்ன பண்ண வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஜனத்தின் மீறுதல்களையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவருடைய பாவங்களையும் தெரிவிக்க என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்கிறார். அதே போல நம்முடைய பகுதியில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய ஊழியக்காரருடைய கடமைகளுக்கு ஒரு 20 பாயிண்ட் எடுத்து வச்சு டைப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிரிண்ட் ஒவ்வொருத்தரும் கொடுத்தா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அநேக ஆலோசனைகள் ஊழியத்தில் நாம் எப்படி செய்ய வேண்டும், எப்படி நம்ம ஊழியத்தை நிறைவேற்றும் என்று சொல்லி அநேக ஆலோசனை வேதத்திலிருந்து ஒரு 20 வசனங்களை தியானித்து நான் கொண்டு வந்திருக்கேன். நேரம் இருந்து சொன்னால் நான் 20ஐயும் சொல்லுகிறேன். இல்லைன்னு சொன்னால் குறிப்பிட்ட பாயிண்ட் சொல்லிவிட்டு உங்களுக்கு இதை ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கலாம் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். நாம் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆத்துமாக்களை குறித்து என்ன செய்ய வேண்டும்? நாம் பாரம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமாய் காணப்படுகிறது. அந்த வருகைக்கு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆண்டவர் நாம் சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது நான் உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை, உனக்கு கொடுத்திருக்கிற தாளத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய், எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்தாய், எத்தனை ஆத்துமாக்களை நீ ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினாய், எத்தனை ஆத்துமாக்களை நீ என்னிடத்துல பரிந்து பேசினாய் என்று சொல்லி நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சோத்திரம் அந்த பரலோக சமூகத்தில் நாம் வருகையில் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு கணக்கு கொடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் உள்ள ஜனங்களுடைய மீறுதல்கள், சோத்திரம் கோட்டையா இருக்கட்டும், இல்ல புரட்சாதியாரா இருக்கட்டும், இல்ல நீங்க அநேக வேலையில எதிர்வீடா இருக்கலாம், இல்ல பக்கத்து உங்க தெருவில் எத்தனையோ புரட்சாதியார் இருக்கலாம். ஆனா அவர்களுக்காக என்ன செய்வோம்? நம்ம செபித்திருப்போம் என்று வரைக்கும் ரசிக்கப்படுங்க. ஆனா அவங்க மீறுதல்கள், அவங்க செய்கிற காரியங்களை என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? சொல்லிக்கொண்டே நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்னா ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில ஏன்னா 3 காரியங்கள். ஸ்தோத்திரம். ஞான ஜான் நாக்ஸ் இருக்கிற தேவ ஊழியர் அநேகத்துக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்காட்லாந்து தேசத்தை தாரும், ஸ்காட்லாந்து தேசத்துல எனக்கு எழுப்புதலை தாரும் என்று சொல்லி அதிகமாக ஜெபித்தார். அந்த தேசத்துல பாருங்க, ஒரு ரத்த வெறி பிடித்த ராணி சோதர சொல்லிச்சு, அந்த பிசாசு பிடித்த இந்த பெண்மணி சொல்லிச்சு, இந்த ஸ்காட்லாந்து தேசத்துல நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், ஆனா ஒருத்தருடைய முழங்களுக்கு என்ன செய்வேன்? நான் பயப்படுறேன், எரியுது அப்படின்னு சொல்லி. அது யாருன்னு அந்த பிசாசே சொல்லியிருக்கு, அந்த ஜான் நாக்ஸ் என்கிற தேவ ஊழியருடைய முழங்கால். அவரு எப்படி வல்லமையா அந்த தேசத்துல ஸ்காட்லாந்து தேசத்துல எழுப்புதலுக்காய் அந்த ஊழியக்காரன் ஜெபித்தார் சொன்னால் அவர்கள் ரகசியத்தை கேட்டாங்க. 3 ரகசியம் என்னன்னா, அவர் சொன்னார் 3 ரகசியம் உண்டு இந்த எழுப்புதலுக்கு. முதலாவது ஜபம்னாரு, 2வது வேற ஏதாவது பாயிண்ட் சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் 2வது பாயிண்டும் ஜபம். சரி, 3வது வித்தியாசமா ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் சொன்னார் 3வது காரியமும் ஜபம். ஹல்லேலூயா. ஏன்னா ஜபம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஊழியத்திலும் சரி, நம்முடைய சோத்திரம், நம்முடைய எல்லா காரியத்திலையும் ஜெயம் பெறவே முடியாது. ஆண்டவர் அதை தான் நினைச்சார், சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் அதிகமாக என்ன பண்ணாரு? இரவெல்லாம் ஜெபிப்பார், இரவெல்லாம் விழாவோடு ஜெபித்து விட்டு, இரவெல்லாம் கண் விழித்து ஜெபித்து, பகலெல்லாம் ஊழியங்கள் செய்வார். அற்புத அடையாளங்கள் நடக்கும். பாவம் செய்தவங்க வருவாங்க. சோதரம் விபச்சாரத்துல கைகளமா பிடிக்கப்பட்ட சிறிய கொண்டு
கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் சோதரன் குஷ்டரோகி அப்படி அவருடைய ஊழியத்துல பார்க்கும் பொழுது அற்புத அடையாளங்கள் நடந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அதிகமாய் ஜெப ஜீவியம் காணப்படும் என்று சொன்னால் ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை தருவார். ஒரு எழுப்புதலை நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்துல கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஜெபத்தை குறித்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். இதே படப்பையில ஒரு 4 வருடத்துக்கு முன்பாக தான் நடந்தது. சோதரம் 2015 சோதரம் நான் 2001 இந்த சென்னைக்கு ஊழியத்துக்கு வந்தேன். 2008 நான் பாஸ்போர்ட் என்னுடைய முன்னாடி இருந்த ஸ்தாபனத்தில் பாஸ்போர்ட் எல்லா பாஸ்போர்ட்டும் எடுத்து வைங்க, ஏதாவது கான்ஃபரன்ஸ் சிங்கப்பூர்னா உங்களை கூட்டு போவாங்க. நான் எடுத்து வச்சுட்டோம். 8 வருஷமா போகவே இல்லை. 9வது வருஷம். அப்போ என்னுடைய உறவினர் சாட்சியாக தான் சொல்கிறேன், தவறாக நினச்சிக்கிறானா, என்னுடைய உறவினர் என்னுடைய அம்மாவுடைய கடைசி தங்கச்சி குவைத்தில் இருக்கிறாங்க. என்னுடைய தாத்தா இறந்துட்டார். சென்னையில் உள்ள என்னுடைய அக்கா தங்கச்சி எல்லாருமே போயிட்டாங்க டெத்துக்கு. நான் மட்டும் போகலை. என் சித்தப்பா வந்து சித்தியை நான் குவைத்திலேருந்து அனுப்புகிறேன், நீ என்ன பண்ணிக்கோ, ஏன்னா பெத்த தகப்பன் சரீரத்தை பார்க்கணும், கடைசியாக முகத்தை பார்க்கணுன்ட்டு பாறையிலேருந்து வர்றாங்க. சென்னை மீனம்பாக்கத்தில் ஏறி நீயும் ஒரு 5000 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டுக்கோ. மதுரையில் ஏறி என்னுடைய சொந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜமலை எல்லாருக்கும் தெரியும், இந்த குற்றாலம் போகிற வழியில். அப்போ நான் டிக்கெட்டு போகிறேன். ஆனால் என்னுடைய சொந்த உறவினர் என் அம்மாவுடைய தம்பி தங்கச்சி உறவினரெல்லாம் 2008 பார்த்தீங்கன்னா அவங்க 5000 ரூபாய் கொடுத்து வரணுமா, 120 ரூபா ட்ரெயினில் வரலாமே, 5000 ரூபா பெரிய தொகையாச்சு என்று சொல்லி என் உறவினர்கள் அத்தனை பேரும் அந்த 2 நாட்கள் தாத்தா எங்கள் அம்மாவுடைய அப்பா மரித்து 2 நாட்கள் பிரேதம் இருக்குது, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, என் பேர் ஜஸ்டின் நினச்சிங்க, பின்னாடியே ட்ரெயின்லேயே பஸ்லேயே வர சொல்லுங்க, உங்களுக்கு என் சித்திக்கு மட்டும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அனுப்புங்க. அப்போ அன்றைக்கு ஜெயிச்சேன். என்ன ஆண்டவரே, எனக்கு ஒரு சந்தோஷம். யோசிச்சு பாருங்க, ஒரு முறை எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ளைட்டு போகிறது, ஏன்னா அந்த மேலே பார்க்கறது இறங்குறது படப்பையில் இந்த பக்கம் பெருங்குளத்தூர்லாம் ஏகப்பட்ட ஃப்ளைட்டு வந்து இறங்கும். அப்போ பார்த்து தான் உண்டு. ஆனால் இது வரைக்கும் போனதோட உள்ள உட்கார்ந்தது கூட கிடையாது. ஆண்டவரே இப்படி ஒரு வாய்ப்பையும் நான் ஒரு ஊழியக்காரன் இழந்துட்டேன். தாத்தாவுடைய கூட என்ன முகத்தை பார்க்க முடியல. நான் போகிறதுக்குள்ள அடக்கம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அருமையான தேவசனம். அன்றையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்ன ஜெபிச்சேன்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்றாவது ஒரு நாள் என்னுடைய ஏன்னா சொந்த இடத்துல வந்து யாருக்கும் சொந்தக்காரங்க மதிப்பு இருக்கா சோதரம் உறவினர்கள் இப்படி சொல்றாங்களே என்று சொல்லி அதிகமாக ஜெபிச்சேன். இப்படி ஊழிய திருமணத்தை கொண்டு போவாங்க, ஏதோ நான் சுற்றி பார்க்கறதுக்கு போகக்கூடாது, ஊழிய திருமணத்தை கொண்டு போகின்ற அன்றைக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அது 7 வருடங்கள் கழித்து அதிகமாய் 2001 நான் ஜெபிச்சுட்டு வரேன். ஆனால் குறிப்பிட்ட அந்த 2015 பார்க்கும் பொழுது இந்த பெரிய மழை வந்தது, புயல் வந்தது. அந்த நாட்களில் அதிகமாய் நான் ஜெபித்து நான் இரவு நேரத்தில் பகலில் ஒரு 2 மணி நேரம், மதியத்துக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுப்பேன். ஆனால் இரவில் பல மணி நேரங்கள் ஏறக்குறைய 11 மணிக்கு என் வீட்டுக்கு முன்னாடி மணவரையாக தெரியும் அந்த சிமெண்ட் ரோடு, அந்த சிமெண்ட் ரோட்டில் நடந்து 11, 12, 1 எத்தனை மணி நேரம் என்னால் கண் விழித்து ஜெபிக்க முடியுமோ நல்ல அபிஷேகத்தை நிரப்பி ஆத்துமாக்களுக்காக என்னுடைய ஊழியத்திற்காக சோதர தரிசனத்துக்காக அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த ஜெபத்தின் அந்த வல்லமை தான் 2015 தாம்பரம் பகுதியில் சாட்சியாக தான் சொல்கிறேன். 200 ஊழியர்கள் ஒரு தெலுங்கு சபையில் பெத்தேல் சபையில் ஒரு சபை இருக்குது. தெலுங்கு சபையில் 200 ஊழியர்கள் கூடி கருத்தரங்கு 2 நாள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தென்கொரியாவிலிருந்து 5 பேர் வந்து கருத்தரங்கு நடத்தினாங்க. ஊழியர் கூட்டம் முதல் நாள் முடிந்தது. 2ஆவது நாள் கூட என்னோட படப்பிலிருந்து வந்து ஆனந்தராஜன் நான் வரலன்னு சொன்னேன். ஊழியருக்கு நான் இல்லை 2ஆவது நாள் வந்துருந்தாங்க. ஆனால் பாருங்க, கர்த்தருடைய சுத்தம். அந்த ஊழியர் கூட்டம் 2ஆவது நாள் முடிவில் ஒரு 1/2 மணி நேரம் எல்லாரையும் அபிஷேகத்தை நிறைய வச்சு ஜெபிச்சாங்க. அப்படி ஜெபிக்கும் போது அந்த கொரியாவிலிருந்து வந்த அந்த போதகர், சபையுடைய பெரிய போதகர், அவர் உள்ளத்தில் ஆண்டவர் பேசி ஒரு 12 பேர் என்ன பண்ணு, நீ என்ன செய்ய, நான் சொல்ற நபர்களை தெரிந்தது, நான் யாரை சோதரன் யாரை தலையில கை வச்சு ஜெபிக்கும் போது நான் இவர் தான் சொல்றனோ அவங்கள மட்டும் என்ன செய்ய, நீ கூட்டிட்டு போய் நீ வெளிநாட்டை கூட்டு போய் கனப்படுத்தி அவங்க நல்ல ஃபயர் ஜெபிக்க வச்சு நல்ல ஊழியத்தில் நினைச்சு உருவாக்கி அனுப்புன்னு ஆண்டவர் அவர் உள்ளத்துல ஒருவேளை அங்கே நடத்துகிற போதகிட்ட சொல்லியிருந்தாருன்னா அந்த 200 பேர்ல அவருக்கு வேண்டிய நல்ல தெரிஞ்ச பழகின போதகிற பேரத்தை எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த பாசம் எனக்கு யாருனே தெரியாது. இப்ப இருந்தோம் 200 ஊழியருடைய தலையில கை வச்சு அவர் அபிஷேக கூட்டம் ஆவியானவரை குறித்து 2 நாளா கருத்தரங்கு நடந்ததுனால தலையில கை வச்சு ஜெபிச்சாங்க. சோத்திரம்.
என் தலையில் 3 முறை வச்சுட்டு போயிட்டாங்க. 4ஆம் முறை வந்து ஒரு சின்ன வாக்குத்தத்த காண வச்சாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் மீட்டிங் முடிச்ச பிறகு எல்லாருக்கும் ஃபுட்டு இருக்குது, டீயை வாங்கிட்டு போங்க, நீங்கள் மட்டும் வாங்கிட்டு எங்களை மட்டும் கூப்பிட்டு போனாங்க. அதில் பாதி பேருக்கு பாஸ்போர்ட் இல்லை. சோத்திரம் கர்த்தர் கிருபையில் அன்னைக்கு பாஸ்போர்ட் இருந்ததுனால சோத்திரம் 1 பைசா செலவு இல்லாதபடி அவங்க கூப்பிட்டு சொன்ன ஒரே காரியம், நீ ஒரே ஒரு ஜெராக்ஸ் மட்டும் 1 ரூபா கொடுத்து எடுத்து கொடுங்க, உங்களுக்கு போக வர டிக்கெட் அங்கே தங்குற நாட்கள் முழு செலவையும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம்னு சொல்லி ஆண்டவர் இந்த 3/4 மணி நேரம் மதுரைக்கு போகிற ஃப்ளைட்டை என் உறவினர்கள் தடுத்தார்கள். ஆனால் கர்த்தர் ஏறக்குறைய 18 மணி நேரம், சிங்கப்பூர் மலேசியா கிடையாது, மலேசியாவில் இறங்கி கோலாலம்பூரில் இறங்கி அதுக்கப்புறம் ஒரு கனெக்டிங் ஃப்ளைட்டில் வெள்ளக்காரன் தேசத்துக்கு ஆண்டவர் இலவசமாய் கர்த்தர் கொண்டு போக செய்தார். ஹல்லேலூயா. அந்த தேசமும் இந்த 70 நடந்த தேசம் எல்லாருக்கும் தெரியும், பாலியாங்கிச்சோம். அவருடைய சபைக்கு சோத்திரம் கொண்டு போகப்பட்டு அங்க 15 நாட்கள் அங்க இருக்கிற விசுவாசிகள் சோத்திரம், அது நிறைய சாட்சி நேரம் போயிடும், எனக்கு வசனத்தை பேச முடியாது. அங்க இருக்கும்பொழுது நான் போன சபை 50,000 விசுவாசிகள். அந்த 10 மணிக்கு 50,000 பேர் எப்படி வந்தாங்கன்னு தெரியல. எவ்வளவோ தூரத்துல இருந்து இந்த பக்கம் விழுப்புரம் அவ்வளவு தூரம். நான் கேட்டேன், எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வராங்க, எத்தனை பஸ் வருதுன்னு கேட்டேன். சபையிலே 20 பஸ் வச்சிருக்கிறாங்க. 20 பஸ்ல அனுப்பி ஆட்கள் ஆத்துமாக்கள் காரு அந்த கோடு கம்பெனியில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. நான் புகைப்படம்லாம் சாட்சியாக கொண்டு வரேன். போடு கம்பெனியில் எப்படி கார் நிறுத்தப்பட்டிருப்போம் அந்த அளவுக்கு 50,000 விசுவாசிகள் எப்படி என்று சொல்லி அந்த ஊழியர்கள் எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க. எல்லாம் நாங்கள் மலங்கள் பண்ணிட்டு செபிக்கிறோம். விசுவாசிக்க ஊழியர்கள் எல்லாம் நாங்கள் செபித்த நிமித்தம் இன்றைக்கு தெருவுக்கு தெருவு இன்னைக்கு எப்படி கோயில்கள் பச்சாத்தி கோயில் இருக்குதோ அந்த தெருவுக்கு தெரு ஆலயங்களை உருவாக்கி எழுப்புதல் நடந்தது. எல்லாரும் ஊழியருக்கும் தெரியும், தென்கொரியாவில் ஆண்டவர் எழுப்புதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ஜனாதிபதி, பிரதமர், எம்எல்ஏ, எம்பி, வார்டு மெம்பர் கூட எல்லாமே சபை விசுவாசிக்க தான். அங்கே சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, போராட்டம் கிடையாது. கர்த்தர் இன்னைக்கு அந்த தேசத்தை ஒரு பெரிய எழுப்புதல் தேசமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே தேவன் கடைசி காலத்துல சென்னையில எழுப்புதலை ஊற்றுவேன் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் நிச்சயமாய் இந்த எழுப்புதல் தேசமாய் சென்னை பட்டணத்தை மாற்றப்போற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சரி, அப்போ ஊழியக்காரருடைய கடமைகள் அந்த ஆண்டவர் தேசத்துக்கு கொண்டு போக கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து வர நாட்களில் அந்த மீட்டிங் நடக்கும். இந்த ஆட்சிக்கு அப்புறம் மோடி ஆட்சிக்கு அப்புறம் இந்த மோடி ஆட்சியில் நடக்கலை. அப்படி நடக்கும் என்று சொன்னால் எல்லா ஊழியர்களுக்கு நான் அழைப்பு கொடுக்குறேன். சோதரர் அதில் இப்போ என்னை ஒரு பொறுப்பாளராக நியமித்திருக்கிறாங்க. கர்த்தர் நம்முடைய சோதரர் இந்த ஊழியர்களுக்கு வந்திருக்கிறவர்களையும் கர்த்தருக்கு சித்தமானால் கொண்டு போவார். ஹல்லேலூயா. சோதரம் 2வது காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால் ஊழியருடைய கடமைகள். சோதரம் அதே ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம். அதே ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எருசலேமே, ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சரி, நானே வாசிக்கட்டுமா? எருசலேமே, உன் மதிகள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலமும் மௌனமாகிறாதே. ஜாமக்காரருக்கு கட்டளையிடுகிறேன், கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் என்ன செய்யுங்க? அமெரிக்கையா இருக்கலாகாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பார்க்கிற நபர்களுக்கெல்லாம் தனிநபர் ஊழியத்தை என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷம் சொல்வதற்கும் பஸ்ல போனாலும் சரி, எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை பற்றி என்ன செய்ய வேண்டும்? பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இதுதான் ஊழியருடைய கடமைகள். ஆண்டவர் இதைத்தான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் சோதரம் பிரசங்கம் பண்ணுகிறோம், சோதரம் நம்ம ஜெபிக்கிறோம். அது மட்டும் அல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் எப்படி அநேக புரட்சியாளர்கள் சுவிசேஷத்தை சொன்னாரோ அதே போல சுவிசேஷர்கள் சுவிசேஷ வேலையை செய்யறாங்க. ஆனா நாம் போதகராகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? அநேகருக்கு என்ன செய்ய வேண்டும்? பிரஸ்தாபப்படுத்துவர்களாய் காணப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சோதரம் மார்க்கு 16:5 பார்க்கும் பொழுது உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டியும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். 2வது சோதரம் அப்போஸ்தலர் 5:20 சோதரம் ஜனங்களுக்கு உரிய வார்த்தை என்ன பண்ண வேண்டும்? 5:20 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆலயத்தில் நின்று ஜனங்களுக்கு தெய்வ வார்த்தை கொடுக்க வேண்டும். 2வது சோதரம் ஜெபம் பண்ணுவதும் வேத வசனத்தை போதிக்கிறதும் இடைவிடாமல் தெரிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 6:4 பார்க்கிறோம். சோதரம் 2வது அப்போஸ்தலர் 20:28 தேவன் உங்களுக்கு கொடுத்த சபைக்காகவும் விசுவாசிகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்?
எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். சரீரத்தில் பாவம் ஆளாதபடி என்ன செய்ய வேண்டும்? பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிசாசானவன் பார்த்தன்னு சொன்னால் இன்றைக்கு அநேக இடங்களில் சோதரம் சத்துருவானவன் அநேக அவ காரியங்களையும் சோதர செய்திகளையும் கேட்க வைக்கிறான். இன்றைக்கு நம் ஊழியர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்காய் அக்கினியாய் பரிசுத்தமாய் நம்முடைய என்ன செய்ய அவயவங்களை நம்ம என்ன செய்ய பரிசுத்தம் படிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது பரிசுத்தத்தை குறித்து வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்கள் புஸ்தகம் எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 15:1-2 போன 15ஆம் சங்கீதம் 1-2-3. கர்த்தாவே கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம்? யாருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது வாழ்க்கையில அநேக வேளையில அவன் சோர்ந்து போய் இல்ல ஒரு சில நேரத்துல பாவத்தில் அடிபட்டு மீண்டுமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த போது அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு லக்கு. இன்னைக்கு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு எக்ஸாம் தான் ஒரு லக்கு. ஆனா நமக்குரிய லக்கு என்னது? அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவதற்குரிய தகுதிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாய் பெற வேண்டும். எப்படி இன்னைக்கு போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா நிறைய தகுதி வைத்திருக்காங்க. எத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி. அதே போல பரலோக ராஜ்யத்திற்கு நாம் ஒரு கூட்ட ஆத்துமாக்களையும் ஆதாயப்படுத்தி என்ன செய்ய வேண்டும்? நாம் லக்கு அடைய வேண்டும். ஒவ்வொரு ஆத்துமாவும் சோதரன் நம்முடைய நம்ம இருக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? அந்த பரலோக ராஜ்யத்துல வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அவயவங்கள் அவருக்கு பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ இடங்களில ஊழியக்கார குடும்பத்திலும் சரி, ஊழியக்காரும் சரி, சோதரம் இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தை பற்றி சொல்ல, நம்ம மந்திரங்களை பற்றி சொல்ல, இந்த அநேக இடத்துல நான் சாட்சியை கேள்விப்படுகிறேன். சோதரம் இப்படி பேசிவிட்டார், இந்த சபைகள் உடைந்து விடுகிறது. எத்தனையோ இடங்கள்ல சபை ஆத்துமாக்கள் சோதரம் என்ன எப்ப பாரு என்ன குத்தி பேசுறாரு, அவங்க பேச்ச கேட்டு என்ன பேசுறாரு, இன்னொரு விசுவாசி, இப்படி அநேக காரியங்கள் இன்றைக்கு இதெல்லாம் யார் கொண்டு வருது? சத்துரு. ஹல்லேலூயா. ஏன்னா ஊழியக்காரருடைய நாவில சோத்திரம் அநேக ஊழிய ஆசாருடைய உதடுகளில் வசனத்தை தேடுவாருங்க பாருங்க இன்றைக்கு. ஆனா அந்த அவயவங்கள் என்ன பண்ணுது? அநேக ஆத்துமாக்களை இடர்வு அடையும்படியாய் காணப்படுகிறது. அப்ப இந்த வசனத்தின் பிரகாரம் சோத்திரம் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான். அப்ப நாம் சத்தியத்தை போதிக்கிறதான நம்முடைய ஊழியக்காரர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அவயவங்கள் எப்படி காணப்பட வேண்டும்? அந்த பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவதற்கு நம்முடைய இருதயம் நம்முடைய அவயவங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் காணப்படும். ஹல்லேலூயா. இந்த அவயவத்தை குறித்து யாக்கோபு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து விட்டு நாம் கடன் சொல்வோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம். இந்த நாவு மனதார சத்தியத்தை பேசுகிற இந்த நாவை நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு அதனுடைய 3ஆம் அதிகாரம் அப்படி அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 314 யாக்கோபு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை எடுத்து ஒருத்தர் வாசிப்போம் சத்தமாய். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய கட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது நீதி நிறைந்த அநீதி நிறைந்த உலகம். அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும்
கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினாலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. வெளியிலிருந்து இந்த வார்த்தை எடுக்கிற வசனத்தை கொண்டு பேசுறேன். அருமையான தேவஜனமே, இந்த நாவு நம்முடைய கண்களை ஆண்டவர் பார்க்கிறார். சோதரன் நம்ம சிந்தை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் வந்த பரிசுத்தத்தை காணப்பட வேண்டும். சிந்தை, கண்ணு எல்லாம், கை, நடக்க எல்லாவற்றிலையும் நம்முடைய அவயங்கள் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் ஊழியர்களாக இருக்கிற நாம் அநேகருக்கு அவரை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, சோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கூடாரத்தில் சோத்திரம் தங்குவன் யார்? அவருடைய சமூகத்தில் பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுகிறவன் யார் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்றான். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. சோத்திரம் உத்தமமாய் நம்முடைய நாவு என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். இந்த நாவை குறித்து இன்னும் கீழே உள்ள இந்த 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் தியானித்து பார்ப்பேன்னு சொன்னால், சோத்திரம் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு இந்த நாவு தான் இருக்கும். பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு கூட்டம் நடக்கும். யாரோ ஒருத்தர் கோபப்பட்ட ஒரு வார்த்தையை விட்டுட்டாருன்னா அது நிமித்தம் ஒரு பெரிய நிச்சயம் அமளி உண்டாகும், பிரச்சனை உண்டாகும். நீங்க பாக்குறீங்க. இங்க மட்டும் இல்ல, உலகத்தில் நடக்கிற கூட்டணியா இருக்கட்டும், மீட்டிங்கா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த நாவு தான் பெரிய பிரச்சனை. குடும்பத்தில் கூட அநேக பிரஜாதி குடும்பமா இருக்கலாம், இல்ல கிறிஸ்தவ குடும்பமா இருக்கலாம். இந்த நாவு சோத்திரம், நம்ம இந்த நாவு எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை வெல்லும் கொள்ளும். இந்த நாவை பத்தி நிறைய சொல்லுவாங்க. சோத்திரம், நாவை பத்தி நிறைய பழமொழியும் சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனை நடக்குதுன்னு பார்க்கிறோம். ஆனா வசனமா அத்தான் சொல்லுது, அந்த நாவு நெருப்பு. சோத்திரம், அது அப்படியே நாவானது சிறிய அவயவம் தான். கையாவது பெருசா இருக்கு, காலா பெருசா இருக்கு. இந்த நாவு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது. அப்படியே நாவானது சிறிய அவயவமா இருந்தும் பெருமையானவர்கள் பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எப்படி ஒரு பெரிய காட்டை கொளுத்து விடுறதுக்கு ஒரு தீக்குச்சி போதும். ஒரு தீக்குச்சி பத்து விட்டா அப்படியே பத்துக்கிட்டு ஏறி. அதே போலதான் இந்த நாவு ஒரு வார்த்தையை சொன்னா போதும், அது பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும். ஆனா அப்படிப்பட்ட நாவத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சோத்திரம் நாவானது நெருப்பு தான். அந்த அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயவங்களின் நாவானது முழு சரீரத்தை என்ன பண்ணுமா? கரைப்படுத்துமா. சோத்திரம், கரைப்படுத்தும். இரண்டாவது, கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொடுத்து விடுவதாயும் நரக அக்னியிலே கொண்டு போவது. அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அவயவங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதாய் காணப்படும் என்று சொன்னால், நாம் வருக வரைக்கும் அந்த பரிசுத்தத்துல நாம் நடக்கையில, நம்முடைய பேச்சில, எல்லா காரியத்திலையும் நாம் பரிசுத்தமாய் காணப்படும் என்று சொன்னால், அந்த பரிசுத்த பர்வதத்துல வாசம் பண்ணுவதற்கு நம்மை ஆண்டவர் தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஊழியர்களுக்கு உகந்த காரியம் தான் அந்த வார்த்தை. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் விரும்புகிறபடி, அப்பா நான் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி எங்கு போக வேண்டும், நான் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி நாம் அவரிடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஐக்கியம் கொள்வோம் என்று சொன்னால், ஜெபிப்போம் என்று சொன்னால், கேட்போம் என்று சொன்னால், நம்மை ஆவியானவர் அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. சோத்திர பக்தர் இப்படியாய் பாடுகிறார், நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. சோத்திரம், வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொள்ள வெளிச்சத்தாரும் ஆவியானவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய வெளிச்சத்தை நாம் நடப்போம் என்று சொன்னால், நம்ம ஊழியத்துல ஒரு பெரிய சக்சஸையும் ஒரு எழுப்புதலை காண்போம். ஹல்லேலூயா. தேசத்துல ஒவ்வொரு சபையிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மலை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி இந்த பல்லாவரம் மலையில ஜெபித்தாங்க, அநேக சாட்சி 20 வருஷம் கேள்விப்பட்டிருக்கேன். அநேக ஊழியர்கள் போய் பல்லாவரம் மலையில ஜெபிக்கிறோம், இவ்வளவு அற்புதம் அடையாளம் நடந்து வச்சிருவாங்க. சோத்திரம், அது போல அந்த எழுப்புதலுக்கு காரணமே தென்கொரியால ஒவ்வொரு சபைக்கும் ஒரு மலை வச்சிருக்கிறேன். ஆனா போட்டோஸ் வச்சிருக்கேன், நான் பிரம்மோட காட்டுற பாருங்க. ஸ்தோத்திரம், அந்த ஒவ்வொரு மலையிலையும் போய் எங்களையும் கூட்டு போய் 4 மணி நேரம் மலையில ஏற்றி விட்டு ஒவ்வொரு பாறையில உட்காந்து அபிஷேகத்தை வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஒரு பெரிய அக்கினி அபிஷேகம் இறங்கினது. ஹல்லேலூயா. அந்த ஊர் மட்டும் இல்ல, நாம் இருக்கிற இடங்கள்ல நாம் ஜெபித்தாலே கர்த்தர் இந்த தேசத்துல, இந்த சென்னை பட்டணத்துல உங்களையும் என்னையும் ஆண்டவர் எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எழுப்புதல் வருவதற்கு கருவியாய் உங்களை இணைந்த ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே போலதான் கர்த்தர் வருகை அதிசீக்கிரமாய் காணப்படுது. வேத வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட எல்லா வகைக்குடைய அடையாளங்களும் நிறைவேறிடுச்சு. அந்த நிச்சயமாய் ஆண்டோடைய வருகையில அருமையான அம்மா சாட்சி சொன்னது போல அவருடைய மகனை நம்ம முகமுகமா சந்திக்க போறோம். அன்னைக்கு கூட ஐயா கூட அன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கும் போது தலைவர் ரொம்ப விரக்தியில பேசினார். ஆண்டவரே இல்ல, தெய்வமே இல்ல, பயங்கரமா பேசினார். அப்ப கூட ஐயா சொன்னாரு,
நான் மகனை இழந்திருக்கிறேன். நான் என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? கேள்வி கேட்க முடியும்? கேட்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் கொஞ்ச நாள்ல கர்த்தருக்குள்ள மரிச்சிருக்கிறாரு, முகமுகமா பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ரொம்ப வருஷம் அதிசீக்கிரம் ஆண்டவருடைய வருகை வரப்போவதனுடைய அடையாளங்கள், கொள்ளை நோய்கள், சுனாமி எல்லாமே நிறைவேறி விட்டது. எருசலேம் ஆலயத்தில் எருசலேமையும் ஆலயத்தை கட்ட கட்டி முடிச்ச உடனே ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். அதற்குள்ள நம்ம ஒரு கூட்ட ஆத்துமாக்களையும் நம்முடைய ஆத்துமா நம்முடைய இருதயத்தையும் பரிசுத்தமாய் அந்த பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணவர்களாய் நாம் ஊழியர்கள் காணப்பட வேண்டும். கீழே உள்ள வசனத்தை பார்க்கும் பொழுது அதே நாவை குறித்து இன்னும் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, சத்மையான ஊழியர்களை பார்க்கிறோம். ஒரு 8ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனா அடுத்த வசனம் பாருங்க, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலும்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். சபைக்கு அடிக்கடி அதான் சொல்றேன். ஒருவேளை போதகர் மத்தியில் நீங்க சண்டை போடாம பேசாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் 24 மணி நேரமும் பரலோக கேமரா வைத்துட்டு நீங்க குடும்பத்துல இல்ல வேலை செய்யற இடத்துல நீங்க எப்படி பேசுறீங்க, வேலை செய்யற இடத்துல கோபத்துல என்ன செய்றீங்க, அந்த நாவு பாருங்க. நாவை அடக்க ஒரு மனுஷன் என்ன சொல்லுவாங்க, கோபத்துல பேசிட்டேன், பட்டுன்னு துஷ்டமா பேசிட்டேன், கெட்ட வார்த்தை வந்துருச்சு. ரட்சிக்கப்பட்டவனோட வார்த்தையில கெட்ட வார்த்தை ஒன்று புறப்படப்படாது சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிகளுக்கு நாம் என்ன செய்யறோம், நம்ம என்ன செய்யறோம், போதிக்கிறோம். ஆனா அதே ஊழியருடைய வாழ்க்கையிலையும் சோதரம், ஒருவேளை ஊழியம் செய்யற இடத்துல எல்லா இடத்துலயும் உபத்திரம் வரத்தான் செய்யும். அக்கம் பக்கத்தோட பிரச்சனைக்கு வருவான். அந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து துதிப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டான், சபை இப்ப நடந்துகிட்டு இப்படி நம்ம சத்தமா ஆராய்ச்சா கூட எத்தனையோ இடத்துல பிரச்சனை நடக்குது. அவங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகி போலீஸ் கேஸ் நிறைய இடங்கள்ல நடக்குது. ஒரு சில இடத்தையும் கேள்விப்பட்டு நான் ஜெபிச்சுட்டு தான் அருமையான தேவச்சனமே, நம் நாவை எப்படி ஆண்டவர் எப்படி நமக்கு முன்பாதையாய் வாழ்ந்தாரோ அதே போல நாமும் அவருக்கு எவ்வளவோ காரி துப்புனாங்க, எவ்வளவோ அடிச்சாங்க, அவர் அமைதியா இருந்து பிதாவுடைய மடியில உட்கார்ந்துருக்காரு. ஹல்லேலூயா. நாமும் நமக்கு வருகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலையும் நம் நாவை நாம் அடக்கி கொண்டு நாம் ஆண்டவரை துதிப்போம் என்று சொன்னால் அவரை சோதர அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, கீழே பார்க்கணும். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை என்ன செய்யறோம், துதிக்கிறோம். தேவனுடைய சாயல்படி உண்டாக்குற மனுஷன் என்ன செய்யறோம், அதனாலே சபிக்கிறோம். துதித்தோம் சபித்தோம் ஒரே வாயிலிருந்து வருகிறது. இந்த நாம குறித்து இன்னொரு சோதர ஜீவனுடைய சாட்சியை இன்னும் 10 நிமிடங்கள் இருக்குது. நான் இன்னும் சில வசனங்களை தியானித்து விட்டு முடித்து விட்டு சொல்கிறேன். இது உண்மை சம்பவம். இந்த சாட்சியை நீங்க அநேகருக்கு சொல்லுங்க, நம்ம விசுவாசிகளுக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு உயிர்ப்பீச்சை தருவார். 2013 ஆண்டு, நான் 2001 தாம்பரம் பகுதிக்கு வந்துட்டேன். 2013 பெருங்குளத்தூர்ல உங்களுக்கு தெரியும், அந்த இரும்புலியூர், அந்த சிபிஎம் சர்ச்சுக்கு மேல அந்த மேம்பாலம், பெருங்குளத்தூருக்கும் இரும்புலியூருக்கு நடுவுல மேம்பாலம், அந்த மேம்பாலத்துல ஒரு ஆக்சிடென்ட். நானும் அன்னைக்கு தாம்பரத்துக்கு கடைக்கு போறதுக்காக நான் போறேன். 2013 ஒரு ஆக்சிடென்ட். கணவன் மனைவி, கை குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை, நாகர்கோவிலிருந்து வர்றது. சாட்சிக்காக தான் சொல்றேன். எனக்கு கடந்த நாட்டில் அவன் நேரடியாக ஒரு 3 வருஷம் கழிச்சு அவன் சாட்சியை பார்த்தப்ப தான் எனக்கு இன்ன வரைக்கும் நான் சொல்லிட்டு வரேன், ஒரு பெரிய இருப்பதில் கத்தர் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. 2013 காரு டயர் வெடித்து சோதனை எத்தனையோ நம்ம இன்னைக்கு நியூஸை பார்த்துட்டு தான் நான் யூடியூப்ல எல்லா இடத்துலையும் வெடித்து 3 போய் மோதிடுச்சு. அந்த டிவைடர்ல மோதி அந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவர் வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. நானும் கூட்டமா ஆம்புலன்ஸ் வரல, அப்பதான் ஃபோன் பண்றாங்க. 2013 நான் பார்த்துட்டு பாவம் யாரோ குடும்பமா இப்படி ஆக்சிடென்ட் இல்லைன்னா குழந்தை அழுகிற சவுண்டு. ஆண்டவரே நினைச்சு இப்படிப்பட்ட ஆக்சிடென்ட்லாம் பார்த்தேன்னா செவிச்சுட்டு அப்படியே நான் போயிருக்கேன். ஆண்டவரே ஆறுதல்படுத்துங்க, இழந்து தவிக்கிறவங்க செவிச்சுட்டு போயிருக்கேன். எந்த ஆக்சிடென்ட் பார்த்தா ரோட்ல வரும்போது. ஆனா அன்றைக்கு அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டு போயிட்டேன். 3-4 வருடம் கழித்து இதே கிண்டியில வச்சு நரகம்ங்கிற ஒரு மீட்டிங்கை போட்டாங்க. அதுல அந்த சகோதரி சாட்சி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த வார்த்தையை சொல்லி தான் சொல்றாங்க. நாம குறிச்சு சொன்னாங்க. நானே அதிர்ச்சி ஆகிட்டேன். அருமையான தேவச்சனமே,
நாம் பேசுகிற, நாம் செயல்படுகிற, நம்ம பகல்ல பேசலாம் சரி, இரவுல பேசலாம் சரி, இல்லை கணவன்டையோ மனைவிக்கோ நம்ம உறவினருடையோ இல்லை அக்கம் பக்கத்தில் எங்க பேசினாலும் நம் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பரலோகத்துல ஞாபக புஸ்தகத்துல எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. கேட்டவனே அதிர்ச்சி ஆகிட்டா, நம்ம எத்தனையோ பிரசங்கத்தையும் கேட்டிருக்கோம், ஞாபக புஸ்தகம் இருக்கு, ஞாபக புஸ்தகம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த சகோதரி சொன்ன சாட்சியை கேட்டவனே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அருமையான தேவச்சரன், அந்த 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 ஆக்சிடென்ட் நான் கண் கூட பார்த்ததுனால தான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அந்த பாருங்க, ஆக்சிடென்ட் ஆகி இறந்து கணவன் மனைவி 2 பேருமே இறந்து போறாங்க. ஏன்னா அன்னைக்கு பார்க்கும்போது ஸ்டேரிங் உள்ள போயிடுச்சு, அப்படியே உள்ள கையெல்லாம் வெளியே தொங்குது. அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறிச்சுனாங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க அம்மா வீட்டுக்கு நாகர்கோவில் போயிட்டு வரும்போது பெருமாத்தவங்க நடக்குது, காரெல்லாம் நொறுங்கி போயிருக்குது. 2 பேரும் மறிச்சு, அந்த சகோதரி சொன்ன சாட்சி, 2 பேருடைய ஆத்மாவும் தேவதூதர் என்ன செய்றாங்க, கரம் பிடிச்சு வந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். எப்படி நம்ம வருகையில் என்ன பண்றோம், இந்த மாமிச சரீரம் அழிஞ்சு மறுரூபமாக்கப்பட்ட அந்த இங்க ஏறி வாழ்க்கிற சத்தம் யாருடைய காதலால் தொனிக்க போகிறதோ, நம்முடைய சரீரம் எப்படி மறுரூபமாக்கப்படுதோ அதே போலதான் அன்றைக்கு சோத்திரம் 2 பேரும் மறிச்சுட்டு போய் ஒரு இடத்துல இளைப்பாறுதல் அடைப்படியா நிக்க வச்சிருக்கிறாங்க. அப்போ அழுகுறாங்க. இந்த சகோதரி என்ன பண்றாங்க, மனசுக்குள்ள அழுகுறாங்க. ஆனா இவங்க அழுகிற அந்த அந்த மகிமையின் சரீரத்தில் இவங்க அழுகிறத பார்த்து கணவன் சொல்றாரு, ஏன் அழுகிற, எல்லாமே முடிச்சு போச்சே, வெடிச்ச அந்த சத்தம், டயர் வெடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி நம்ம செத்துட்டோம், நீங்க வந்துட்டோம், ஏன் அழுகிறனா? இவங்க சொல்றாங்க, குழந்தைய விட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம 2 வயசு குழந்தைய விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்களுடைய அந்த அழுது அந்த ஆவி அந்த அவங்க ஆத்மா பார்த்துட்டு அந்த குழந்தை காலத்தில் அழுகிற சவுண்டை கேட்டுட்டு தேவதூதர் அழைச்சிட்டு வரும்போது இந்த சகோதரிக்கு மன நிறைவே இல்லை, குழந்தைய விட்டுட்டு வந்துட்டோமே, இப்படி நம்ம வாழ வேண்டிய வயசுல நம்ம என்ன செய்யணும், 30 வயசுல இப்படி வந்துட்டோமே ஆக்சிடென்ட் சொல்லி அழுகிறாங்க. இவர் சொல்றது அவங்களுக்கு நினைக்குதானா, தொட்டு பேச முடியல. ஆனா இவர் நினைவுற வார்த்தைலாம் 2 பேருமே தெரியுறாங்க, 2 பேரும் சாட்சி சொன்னாங்க. பாத்தீங்கன்னா இவங்க நினைக்கிறது இவர் சொல்றதுதான் இவங்களுக்கு கேட்குது. அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு தேவதூதர் ஒரு புத்தகத்தை என்ன செய்யறாரு, பிரட்டி பார்த்துட்டே இருக்காரு. ஆனா ஒரு மகிமையான ஒரு இடம், பரலோகம் என்பது ஆசீர்வாதமான. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன் சொல்லி போன தெய்வம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அங்க ஒரு தேவதூதர் இப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு. இவங்க ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, என்னன்னு கூட அவர் கேட்கவே இல்லையா. இவங்களே 2 பேரும் போய் பக்கத்துல பாயிட்டு என்ன பார்த்து கொண்டிருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது கரெக்டா உங்க பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவங்க பேரை சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டா அந்த பக்கத்தை எடுத்து அவங்க பேரை எடுத்து என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தார்களோ அன்றைய தேதி பிரகாரம் இந்த சகோதரி சொன்னாங்க, நான் நாகர்கோவில் இத்தனை வயசுல 18 வயசு 16 வயசுல எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. 16 வயசுல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் நான் என்னென்ன நான் வாலிப பொண்ணா இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுகிட்ட என்ன வார்த்தை பேசணும், எங்கள் அம்மாட்ட ஒரு சின்ன பொய் சொல்லுவேன், சாக்கு போக்கு சொல்லுவேன், பிள்ளைங்களோட விளையாண்டு காலேஜ் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வந்தால் ஒரு சின்ன பொய் சொல்லுவேன். அதை கூட அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நல்ல காரியம்லாம் கிரீன்ல எழுதியிருக்கான், தப்பான காரியம் கெட்ட வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை சண்டை போட்டதாக இருக்கட்டும், பாவமான காரியம் தான் கிரீன்ல ரெட்ல இருக்குதான். இதை பார்த்த உடனே என்ன இவ்வளோ காரியங்கள், இவங்க குடும்பம் கல்யாணம் ஆன பிறகு என்ன சண்டை போட்டாங்க எல்லாமே அங்கே எழுதப்பட்டிருக்கான். பார்த்துட்டு ஐயோ அப்ப நமக்கு நரகம் தானா, தண்டனையா, என்ன பூமியில ஒரு சின்ன காரியம்லாம், ஒரு விளையாட்டுக்கு பேசுறதெல்லாம், விளையாட்டுக்கு பொய் சொல்றதெல்லாம் இங்க எழுதிருக்கு, சின்ன சாதாரண கெட்ட வார்த்தை கூட சாதாரண மனுஷன் எழுதப்பட்டிருக்கு சொல்லி அவங்க ஆரம்பிச்சுட்டு ஓன்னு அழுகிறாங்களாம். ஐயோ இதெல்லாம் பாவம்னு எனக்கு தெரியாத, இல்லைன்னா நான் பரிசுத்தமா வாழ்ந்திருப்பேன், இப்படியெல்லாம் பேசிருக்க மாட்டேன், இதெல்லாம் இங்க எழுதப்பட்டிருக்கான்னு சொல்லி அவங்க அழுது ஓன்னு, ஆண்டவரே ஏசப்பா ஒரு விஷயம் எங்களுக்கு ஜீவனை தாங்க, இந்த ஞாபக புஸ்தகத்தை பத்தி நான் போய் சாட்சியா சொல்லுவேன், அநேக ஆத்துமாக்களுக்கு நினைச்சுவேன், சாட்சி சொல்லும்பா, எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தாங்கன்னு கதறாங்களா, அழுகிறாங்களா. 2 பேரும் ஆண்டவர்கிட்ட அழுகிறாங்களா. அப்ப தேவதூதர்கள் வர்றாங்க, ஆண்டவரே கதறாங்க, ஏசப்பாவை நாங்க பார்க்கணும், அவர்கிட்ட என்ன செய்யணும், தமிழே தான் பேசுறாங்க, அவரை பார்க்கணும்னா அவரை நீங்க பார்க்க முடியாதுங்கிறாங்க. கொஞ்ச நேரம் கதறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு மீண்டும் ஒரு ஜீவனை கொடுக்க, எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுங்க, இந்த உலகத்துல வாழ்வதற்கு நாங்கள் மறிச்சுட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பான்னு அழுது, ஏசப்பா உமக்காக நாங்கள் சாட்சியா வாழ்வோம்ட்டு கதறாங்க. அடுத்த நிமிஷம் அந்த இங்கிலீஷ்ல சொன்ன அந்த சகோதரி லீவ் லெட்டர் கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஏன்னா உடனே இவர்களை போய் கீழே இறக்கி விடுன்னு ஆண்டவர் அவர் முழு முகத்தை அவங்க பார்க்க முடியலையா.
அது திரும்ப போது ஒரு பெரிய பிரகாசமான ஒரு வெளிச்சம் தெரிஞ்சு அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கு. லீவ் லெட் அண்ட் கோன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா. அந்த சொன்ன உடனே 2 தூதர்கள் வந்து இவங்க கையை பிடிச்சாங்களா. அடுத்த வார்த்தை சொல்றதுக்கும் இவங்க ஆம்புலன்ஸ்ல சரீரத்தை உடச்சி எடுத்து கட்டி மிஷின் எல்லாம் கொண்டு வந்து அவன் சரீரத்தை ஆம்புலன்ஸ் அந்த சவுண்டுக்கு அந்த சகோதரிக்கு கேட்குது. ஏன்னா இவருக்கு குடல் உள்ள போயிடுச்சு, இவருக்கு என்ன ஆச்சு தெரியல. ஆனா அவங்களுக்கு மட்டும் அந்த சகோதரிக்கு மட்டும் அந்த லீவ் லெட்டர் போன்னு 2வது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையும் இங்க ஆம்புலன்ஸ்ல ஏற்றுற சவுண்டு கேட்டுச்சான். பெருங்குளத்தில் நடந்த காரியம் இன்னைக்கும் மயிலாப்பூர்ல சாட்சியா ஜீவிக்கிறாங்க. அல்லேலூயா. சென்னை படத்துக்கு வரைக்கும் 2000 ஆத்துமாக்கள் புறஜாதியர்கள் ஒரு சாட்சியை கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சாட்சியை சொல்லிட்டு அந்த பிரதர் மீட்டிங்ல 5000 பேர் உட்காந்து நான் கேட்கிறேன். சட்டை பட்டணம் என் ஜென்ஸ் தானே, பட்டணம் கட்டி காட்டுறாரு. இவ்வளோ பள்ளமா இருக்கு, ஃபுல்லா தையல் போட்டுறாங்க. இது வரைக்கும் அவர் சட்டையை கலட்டிட்டு காமிச்சாரு. இதுதான் சிவனுடைய சாட்சி. அல்லேலூயா. அப்ப சொல்றாங்க அந்த சகோதரி, நம்ம பேசிடுறோம், இதெல்லாம் ஆண்டவர் பெருசா எடுத்துக்க மாட்டார், இதெல்லாம் ஒரு பாவமாங்கிறோம். இந்த நாவு நம்ம என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் பரலோகத்துக்கு 4 சுகத்துக்குள்ள பேசினாலும், அதான் விசுவாசிக்கிட்ட சொல்லுவேன், நீங்க 4 சுகத்துக்குள்ள கணவன் மனைவியில கெட்டாத்துல பேசினா சண்டை போட்டாலும் ஒருவேளை போதைகளுக்கு தெரியாம இருக்கலாம், பரலோக கேமரா உங்களை வாட்சி பண்ணி கொண்டு. அல்லேலூயா. யோனா சொல்றான், நான் பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் நீ அங்கே சங்கீதக்காரன் தாவி சொல்றான், பாதாளத்தை படுக்கப்பட்டாலும் நீ அங்கே இருக்கிறீர். அவருடைய கேமரா பரலோகத்துல இருந்து ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷம் உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். நாம் போகிற இடமெல்லாம் பாதுகாக்கிறார். அதே போல நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அங்கே ஞாபகம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. அல்லேலூயா. நாம் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியருடைய பேரும் அங்கே எழுதப்பட்டிருக்கும். நாம் செய்கிற ஊழியர்கள், நாம் செய்கிற நற்கரியங்கள், இந்த உதவியை கூட நினைச்சார் ஆண்டவர். இத்தனை ஊழியருக்கு உதவி செஞ்சார். நாங்கள் என்ன செய்யும், நன்மை தீமை எல்லாமே அங்கே எழுதப்பட்டிருக்கும். உதவிகள், சோதனம் செய்கிற கிரிகள் எல்லாம் ஞாபகம் செலுத்தப்பட்டிருக்கும். அதற்குரிய பிரதிபலனை பரலோகத்தில் நமக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. சுருக்கமாய் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வசனத்தை தியானிப்போம். அதே கீழே உள்ள வசனத்தை பார்க்கும் பொழுது, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பான கசப்பான தண்ணீர் சுரக்குமோ? என் சகோதரரே, அத்தி மர ஒலிவ பழங்களையும் திராட்சை செடியில் அத்தி பழங்களையும் கொடுக்குமோ? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்குமோ? அருமையான தேவச்சனம். எப்படி ஒரு மாமரத்துல கொய்யாக்காய் காய்க்குமா? காய்க்காது, மாங்காய் தான் காய்க்கும். அதே போல சோதர தக்காளி பழத்தை போய் மிளகாய் காய்க்குமா? காய்க்காது. அதே போலதான் தன் நாவில நாம் பரிசுத்தமாய் பேசுவதையும் பரிசுத்தமான வார்த்தைகளை கொடுப்பதை தான் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். நம்முடைய அவயவங்கள், சோதரம் இந்த ஊழியக்காரருடைய கடமைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய அவயவங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு பிரியமானதாய் காணப்பட வேண்டும். கடைசியா பார்க்கும் பொழுது உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்க பெருமை பாட்டாதீர்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்தில் இறங்குவர்கள் ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தொடத்துக்கு அர்த்தமாய் இருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளால் நிறைந்ததாகவும், பட்சபாதம் உள்ளதாம் மாயமற்றதாக இருக்கிறது. நீதியாகிய கனியாகிய சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாகிய சமாதானத்தினால் விதைக்கப்படுகிறது. அருமையான தேவச்சனம், அருமையான ஊழியர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் இந்த சத்தியமாகிய சோத்திரம் பரலோகத்தில் வருகிற சுத்தமுள்ளதாயும் சமாதானத்தையும் சாந்தத்தையும் நாம் கடைப்பிடிப்போம் என்று சொன்னால், நம்ம ஊழியத்தில் ஜெபிப்போம் என்று சொன்னால், நம்ம அவயவங்கள் அவருக்கு பிரியமானதாய் காணப்படும் என்று சொன்னால், நம்மை கொண்டு ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் இந்த 2022 ஒரு எழுப்புதலில் ஊழியமாய் கத்தர் ஒவ்வொருவரையும் கத்தர் மாட்டுவார். அல்லேலூயா. இந்த சபையிலையும் இந்த சபையில் நடக்கிற ஊழியங்களையும் ஆண்டவர் 2022 அம்மா சொன்னது போல முதல் வாரத்துல இந்த ஊழியர் கூட்டத்தையும் சோதர ஒரு பெரிய ஆத்தும அறுவடையும் இந்த பகுதியை கத்தர் வைக்க போறார். அல்லேலூயா. நம்ம ஊழியர்கள் இந்த இடத்துல நாம் கால் வைத்திருக்கிறோம். நம்முடைய சோதனை ஊழியர்கள் கால் படுகிற இடமெல்லாம் கத்தர் அதிகமாய் ஆசீர்வாதத்தை பொழிந்திருவார். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட நேரம் சுருக்கமாக இருந்ததால எல்லா வார்த்தையும் சொல்ல முடியல. இந்த சாட்சிகளையும் கொண்டு தொடர்ந்து நாம் செபிப்போம். கத்தர் 2022 கத்தர் நம்மை கொண்டு கத்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதுக்காக இந்த வசனத்தை கொண்டு கத்தர் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். கிருபையினால மூடி மறைந்து கொள்ளும். ஆசீர்வதிய இயேசு நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.
எங்கள் பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாது என்று நீர் எவரையும் சொல்வதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் இதே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் இதே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் இந்த கால வேளையிலே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இந்த நாளிலே ஆண்டவரே நீர் முன்னறிந்தபடி முன்குறித்தபடி இந்த நாளை நீங்கள் நியமித்து சந்திங்க. அருமையான தாசம் மூலமாய் ஆண்டவரே இந்த கூட்டத்தை நீங்கள் ஆரம்பிக்க உதவி செய்த தயவுக்காக நன்றியோடு சொல்லிக்கிறோம். எத்தாவே ஊழியர்களை குறித்த நேரத்துக்கு வர நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அதை தடைப்பட்ட பிள்ளைகளை கூட தடைகளை உடைத்துக் கொண்டு வாரும். தாசனுடைய இதயத்தின் ஆழத்தில் நீங்கள் என்ன பேசினீர்களோ அவர்களை நடத்தும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறாரியா. இந்த நாடான வீணா காலபடி உடைய சமூகத்தில் காத்திருந்து ஆடி ஜெபித்து என் ஆண்டவரே உடைய வல்லமையான கரத்தை நாங்கள் ஆண்டவரே அனுபவிக்க கிருபை செய்யும். தேவன் தாமே நீர் எங்களோடு கூட இருந்து உடைய சமாதானத்தின்படியே வழி நடத்தும் ஆண்டவர். அருமையான தாசன் தாசையா ஆண்டவரை உடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கூட்டத்திற்காக ஒரு கட்ட தலையாசங்களை நீங்கள் அறிவீங்க ஐயா. இந்த தலையாசங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிட்டால் அதனை ஆசீர்வதியும் ஊழியத்தில் எல்லாருக்கும் விசாலமாக்கும். புதிய வருஷத்திற்கு காரியங்களை செய்ய திருவு செய்யும். இந்த ஆண்டில் உலகம் முழுவதும் உடைய பிறப்பில் நாளென்று கொண்டாடுகிற நாட்களில் நாங்களும் இந்த நாளை நினைத்து உடைய நாமத்தை முழுப்படுத்த உம்முடைய தேவ சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. எங்களை முழுமையாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆரம்பம் முதல் கொண்டு முடிவு முடியும் பரிசுத்தாவியானவரை நீங்கள் நடத்தின ஐயா. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆனந்தமாய் இன்பதாராய் தேகிடுவே தூய பிதாவின் முகம் நான் தரிசிப்பேன். ஆனந்தமாய் அடுத்த ஜபகரிப்பு பரலோகத்தான் என் பேச்சு பரிசுத்தான் என் பேச்சு. அதில் 139 பரலோகந்தான் என் பேச்சு பரிசுத்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு பரிசுத்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா. இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார். என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா. ஒரு மாற்றம் அடைந்தே முகமுகமாக என்னை தரை காண்பேன். ஒரு மாற்றம் அடைந்தே முகமுகமாக என்னை தரை காண்பேன். தொட்டு தொட்டு பார்ப்பேன். இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். தானான தனனா தானானா தானான தனனா தானானா
அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மத்தியான வேலைக்கு நன்றி நாங்கள் துதிக்கிறோம், சொல்கிறோம். அப்ப நாள்ல நான் கொஞ்சம் உரியாக வந்தாலும் இந்த நாள்ல இயேசுப்பா மகிமையான கர்த்தர் எங்களோட இடைப்பட்ட சோதரம் அப்பா தகப்பனே, கர்த்தர் ஐயோட இடைப்பட்ட சோதரம் ஆண்டவரே தகப்பனே சோதரம். மரணமும் ஜீவனப்பா நாவின் அதிகாரத்துக்கு நாங்கள் பாய்க்கிறோம்ப்பா. வாய் வார்த்தைகளப்பா உரைப்பாதான் இருக்கணும் ஆண்டவரே. வாய் நாங்கள் உண்மை நாங்கள் பேச சத்தியத்தை நாங்கள் பேசத்தக்க கிருபத்தாங்க பலன்தாங்க ஏசப்பா. நாளில் ஏசப்பா கூடிய இந்த ஊரு ஊழியருக்காக நாங்கள் செவிக்கிறோம். அப்பா பாசமாவுக்காக செவிக்கிறோம், ஊழியருக்காக நாங்கள் செவிக்கிறோம். எல்லாருக்கும் தெரியுமா இந்த வருஷத்துல 2021 ஆண்டுப்பா கன்னிமணிகளை பாதுகாத்து, பிள்ளைகளை பாதுகாத்து அநேக போராட்டங்கள்ப்பா, அநேக மத்தியிலப்பா கிருபா நடத்திருந்தீங்கப்பா. ஒரு 2021 கத்துறீங்க ஊழிய பாதுகாப்பா, அநேக ஆத்மாக்கள் எப்ப நாங்கள் கொல்லப்பட்டா தருபடியா நாங்கள் செவிக்கிறோம்ப்பா. இப்போ கொஞ்ச காலம் அப்பா நாங்கள் இயேசுக்காக நாங்கள் வாழத்துக்க அப்பா பரலோகம் தான் என் பேச்சு பரிசுத்தமா என் மூச்சு தந்த போலப்பா இயேசுக்காக வாழ்ந்து பண்ணிக்க உதவி செய்யுங்க அப்பா. தகப்பனே சோதரமாப்பா தகப்பனே, இந்த நாளில் ஏசப்பா நாங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஆசிர்வதித்தாங்க, உரிய பதக்கத்தை ஆசிர்வதித்தாங்க, குடும்பத்தை ஆசிர்வதிங்க. நாளில் அருமையான இயேசுதாஸ் ஐயாவுக்கு நாங்கள் செதுக்கிறோம்ப்பா. தொடர்ந்து ஏசப்பா அந்த கிறிஸ்துமஸ் நாட்டில் பாண்டவே எந்த தலையிலாம ஆலயங்கள் நடைபெற உதவி செய்யுங்க, சிறப்பாக கொண்டாட உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே நன்றி நாங்கள் துதிக்கிறோம், சோதரம்ப்பா. ஐஎம்டி ஊழியத்துக்கு நாங்கள் செதுக்கிறோம். இப்போ வர வருஷத்துல வித்தியாசமாய் காணப்படுறதுக்கு வித்தியாசமாய் நடத்தும்படியா நாங்கள் செதுக்கிறோம் அப்பா. நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பாச்சு வார்த்தைப்படி இந்த ஊழியத்தின் அநேக ஆத்மாக்கள், அநேக பாதிப்புகளப்பா, சிறுவர்களப்பா, அநேக குடும்பப்பா உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ளத்தக்க நமக்கு வெற்றி ஊழியத்தை ஆஸ்வதிக்கிறோம்ப்பா. பலப்படுத்துங்க, சிறப்படுத்துங்க. நல்ல விசப்பா தகப்பனே கொடுத்த காணிக்க நாங்கள் செவிக்கிறோம். காணிக்க ஆசிர்வதித்தாங்க, இதை பெற்று அநேகர் அப்பா தகப்பனே இந்த சிறிய எதை செய்த எனக்கே சரி சொன்ன வார்த்தைப்படி நாம் மகிமைக்கு நாங்கள் செய்தோம் அப்பா. கத்திரப்பா நீங்க பலப்படுத்துங்க, சிறப்படுத்துங்க. காணிக்கத்தின் ஆசிரியத்தின்படியா நாங்கள் செவிக்கிறோம். கொடுத்த உதவிகத்தின் ஆசிரியத்து மென்மேலும் பலப்படுத்துங்க. நன்றி நாங்கள் துதிக்கிறோம், சொல்றோம்ப்பா. சம்பந்தங்களை தாழ்த்தி நம்ம போயிடுறோம்ப்பா. எல்லா மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் செவிக்க நல்ல பிதாவே. சோதனை கர்த்தர் யாரையும் ஆசிரியப்பார். அநேகரை வர வைக்கிறதுக்கு முடியாத சொன்னாலும் நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம் நாங்கள் வளர்த்து வச்சார். வந்த யாவரும் உங்களை கர்த்தர் நாமத்தில் நான் நன்றி சொல்லுவேன். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. இப்போது தொடர்ந்து நம்ம ஒருத்தர் வரேன்னு சொன்னார், அவங்கள வச்சு இந்த டெஸ்ட் கொடுக்கலான்னு வராங்கன்றதுல நம்ம சாப்பாடு ரெடியாக இருக்குது, சாப்பிடுங்க. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், ஜெபிக்கலாம். சோதர நன்றி ஆண்டவரே, வந்த உங்களுடைய ஊழியர்கார ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி. எனக்காக ஜெபிக்கிறவர்களையும் ஆசிர்வதி, ஜெபிக்கிற ஊழியர்களையும் வாஞ்சியாய் வந்து கலந்து கொண்டவரையும் ஆசிர்வதி ஆண்டவரே. அநேகர் அங்கீகமாய் போக்கு சொன்னாலும் ஆண்டவரே, அழைக்கப்பட்டவர் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் வேதம் சொன்னது போல ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி அவர்கள் வந்து ஆண்டவரை கலந்து கொண்டு எங்களுக்கு ஆறுதலாயும் ஜெபத்துக்கு வந்து ஆண்டவரே எங்களை தேற்றமாக இருந்தக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆசீர்வதியும் தொடர்ந்து பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை முடிந்த நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பலனானா எனக்கு இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா எனக்கு ஆனந்தம்